நல்ல உடல் திறனுடன் இருப்பதால் ஆரோக்கியமாக இருப்பதாக கருதிவிடக் கூடாது என்றும் மருத்துவ பரிசோதனைகளை அவ்வப்போது மேற்கொண்டு உண்மை நிலவரத்தை அறிவது அவசியம் என்றும் நாட்டின் முன்னணி இதய மருத்துவர்களில் ஒருவரான தேவி பிரசாத் ஷெட்டி கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஊடக கருத்தரங்கு ஒன்றில் பேசிய மருத்துவர் தேவி பிரசாத் ஷெட்டி இளவயது மாரடைப்பு மரணங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். இயல்பான இதயம் கொண்ட எவருமே திடீரென மாரடைப்பால் இறப்பதில்லை என தெரிவித்த அவர், ஏதோ ஒரு பிரச்சனை உடலுக்குள் நிச்சயம் இருந்திருக்கும் என கூறினார். உடல் திறனுடன் இருக்கும் எல்லோருமே தங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது என கருதிவிடக் கூடாது என்றும் அடிப்படையான மருத்துவ பரிசோதனைகளை அவ்வப்போது செய்து கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பரிசோதனை முடிவுகள் அடிப்படையில் சிகிச்சைகள் மற்றும் வாழ்க்கை நடைமுறைகளில் மாற்றம் செய்வது இளம் வயது மாரடைப்புகளை வெகுவாக குறைக்கும் என்றும் மருத்துவர் தேவி பிரசாத் ஷெட்டி கூறினார். நல்ல உடல் திறனுடன் துடிப்பாக விளையாடி வந்த கால்பந்து வீரர்கள் 617 பேர் கடந்த 4 ஆண்டுகளில் மாரடைப்பால் இறந்துள்ளதாக கூகுள் தரவுகள் கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். தினசரி குறைந்தது 10,000 அடிகளாவது நடப்பது இதயம், மூளை, சிறுநீரகம், கல்லீரல் ஆகிய உறுப்புகள் நன்றாக செயல்பட உதவும் என்றும் மருத்துவர் தேவி பிரசாத் ஷெட்டி கூறியுள்ளார். உடல் எடையை குறைப்பதற்காக தற்போது சந்தைக்கு வந்துள்ள மருந்துகள் நல்ல பலன் தருவதாக கூறிய அவர், ஆனால் அவற்றை கடைசி வாய்ப்பாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்.